சாப்பிடுறதுங்களா? ஏண்டா உங்க அப்பா எப்பவும் வீட்டு முன்னாடி தான் உட்காருவாரா? தெரு நாய் மாதிரி. தெருநாயே பரவாயில்லடா, மத்த நாய் வந்தா அதை துரத்திக்கிட்டாவது ஓடும். ஆனா எங்க அப்பா நகரவே மாட்டான். எல்லார் கண்ணும் இந்த பக்கம் தான். அந்த கேள்வி இங்கதான்டா இருக்கு. சரிடா. என்னடா பொழுது வெடிஞ்சிருச்சா? எங்கடா இன்னும் உங்க தரிசனம் கிடைக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ விட மாட்டீங்களே? ஊர்ல இருக்கிற பொம்பளை பசங்களை எல்லாம் வாழ விட மாட்டீங்கல்ல? ஏய், எத்தனை தடவைடா சொல்றது? இந்த தெருவுல நடந்தீங்கன்னா உங்க காலை உடைச்சிடுவேன்னு. நிறுத்துங்கடா உங்க பொறுக்கி தனத்தையும் மொல்ல மாதிரி தனத்தையும். விளங்காத மூஞ்சிங்களா? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதடா. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? என்ன பேச விட்டா ஓரா பேசிக்கிட்டே இருக்க? இந்த ஊர்லயே உங்க பேத்திங்க தான் ரொம்ப ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. தூக்கிட்டு போக 2 நிமிஷம் தான் ஆகும் தெரியுமா? ஏண்டா பொறுக்கி பயலே, தூக்கிட்டு போவியா? என் பேத்திங்கள தூக்கிட்டு போயிடுவியா? நீ வாடா பாட்டி, வா, தைரியம் இருந்தா தூக்கிட்டு போ பார்க்கலாம். தூக்கிட்டு போவேன். நீ பாக்கும்போதே உன் கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போவேன். போடா பொறுக்கி பயலே, எப்படி பேசுறான்னு பாரு. நான் அழுவிட்டு நான் சொல்றேன். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போய்டுவே. போங்கடி உள்ள. இந்த பொறுக்கி பசங்க வரும்போது தான் நீங்க வெளிய நின்னுட்டு இருப்பீங்க. உள்ள போங்கடி, வெளியில வராதீங்கடி. டேய், போற வழியிலேயே நீ போய் சேர்ந்துருவேடா. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவா. என்ன சர்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னங்க, நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, இதுல இருக்கிற போட்டோஸ பார்த்து ஒரு லட்சணமான பொண்ணு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து டைரக்டா உங்க பசங்க கல்யாணத்துல பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? என்னங்க இது? இந்த போட்டோஸ் எங்க மேரேஜ் பியூரோல இருக்கிற பிரீமியம் சம்பந்தங்கள். இது பிரீமியமா? ஒவ்வொருத்தரும் குழந்தை பெத்த அம்மா மாதிரி இருக்காங்க. ஏதாவது ஒரு சம்மதத்தை என் தலையில கட்டிலான்னு பாக்குறீங்கல்ல? எங்க அம்மா சொன்னதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி விளங்காத போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் வெங்கடேஷ், 30 வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கோங்க. 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பிரம்மன்னாலே உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இயற்கை ஒத்துழைக்காது. அதோட இந்த சமூகமும் உனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி ஆப்பு வச்சிருவாங்க. எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல, நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அது எனக்கு நல்லா தெரியும்பா, ஆனா அது சமூகத்துக்கு சுத்தமா தெரியாது இல்ல. ஏதோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வர இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கல்யாணம் ஆன மாதிரிதான். Hey, what a pleasant surprise. Come in. நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் போன்ல வரேன்னு சொன்னேன்ல. இதுக்கு முன்னாடி 50 ஃபோன் கால்ஸ்லயும் இதையே தான் சொன்னேன். வேலை இருந்துச்சு, வர முடியல. Of course, வேலை இருந்தா முடியாதுதான். ஓ, வீட ரீமாடல் பண்ணிருக்க போல இருக்கு. பெட் ப்ராஜெக்ட். காஃபி? யா, ஷூர். Okay, in a minute. Coffee? Thank you. நீ மாறவே இல்ல. சொன்ன மாதிரியே உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சோ, இந்த 30 வருஷமா அமெரிக்கால என்ன பண்ண? வாவ், நம்ம மீட் பண்ணி 30 வருஷம் ஆயிடுச்சா? Just can't imagine. It feels like yesterday, no? இதுங்க ரெண்டும் என் பொண்ணுங்க. இவங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ். பின்னாடி இருக்கிறது என் கம்பெனி. என் பொண்ணுங்க கிட்ட கம்பெனியை படிச்சுட்டு நாட்டை சுத்தி பார்க்கலாம் நீங்க வந்துட்டேன். சரி, உன் வைஃப்? ஆல் த ப்ராக், யூரோப். கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்புறம் லேட் நைட் பார்ட்டி, ஹாபி, ஸ்மோக், இதை எதையும் அவளால விட முடியல. பசங்களுக்காக பிரியது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கல்யாண விஷயத்துக்கு நான் போகல. என்னை பத்தி விடு, உன்னை பத்தி சொல்லு. சொல்ல என்ன இருக்கு? டிபிக்கல் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 2 பசங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அம்மா யார்கிட்ட இருக்கணும்னு சண்டை போடுறாங்க. வாவ், கிரேட். 2 பேரும் லவ்விங் சன்ஸ்னு சொல்லு. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? இல்லையா? Is it other way around?
Hey, I will surprise for you. Come. இது எல்லாத்தையுமே இவ்ளோ பத்திரமா வச்சிருக்கியா? எவ்வளவு மாறிட்ட சரிதா. 30 வருஷம் ஆச்சு மோகன். மாறுதல் கண்டிப்பா இருக்கும். தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும், வேணாண்டா. சும்மா இருடா. அந்த கேள்வி சொன்னா நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? லெட்டரை கூட்டுறா. ஒரு நிமிஷம் இரு. யாரை கொடுக்கலாம்? அந்த நடுவுல வர பொண்ணு நல்லா இருக்கு, அவளுக்கு கூட. சரி, இங்கே இருங்க. ஓகேடா. ஏய், நில்லு நில்லு. ஒரு நிமிஷம் இரு இரு இரு. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கௌரி. ஆ? கௌரி. என்ன? கௌரி. ஆ. சரி, இதை வாங்கி. இந்தா வாங்கிக்க. உனக்கு தான் கொடுக்குறேன், வாங்கிக்க. இது பழசு, இதுவும் பழசு. ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் முடியலையா? ஐயோ பாவம். ஓ, இது டெஃபினட்டா புது ஆடு தான். நாம தான் ஃபர்ஸ்ட் கலரா இருக்கணும். ஹலோ. ஹலோ சார், மேட்ரிமோனில உங்களோட ஆடை நான் பார்த்தேன் சார். உன் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுப்பா. என்னோட பேரு வெங்கடேஷ். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனில 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒர்க் பண்ற கம்பெனி பேரு பிரஸ் மார்ட். சொந்த ஊரு நரசிங்கபுரம் தானே? ஆமாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாப்பா? என் மூத்த பொண்ணை பாக்குறதுக்கு வந்த, வேண்டாம்ப்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2வது பொண்ணை பார்க்க வந்த, வேண்டாம் மகாபிரபுன்னு சொன்னேன். இப்ப என் 3வது பொண்ணை பார்க்க வந்திருக்கியா? எங்களை விட்டுருப்பா, செத்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன். என் 4வது பொண்ணுக்கு பேப்பர்ல ஆடே கொடுக்க மாட்டேன். போன கிழவைடா. அது இல்லைங்க, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்களேன் ப்ளீஸ். பையா, பையா, ஹசீனா அக்கா தெருமுனையில இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சோட்டு, ஒரு வேளை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? வீட்ல இருந்து கிளம்புறப்பவே சொல்ல சொன்னல. சரி சரி, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே. ரொம்ப நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ், கிஃப்டா? ஹசீனா, ஓ, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்போ என்னோட கிஃப்ட கொடு. ஏமாந்துட்டல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஓகே, இப்ப சொல்லு, என்ன எங்க கூட்டிட்டு போற? சரி வா, சிட்டி முழுக்க சுத்திட்டு வரலாம். சரி வா. ஏய் சோட்டு, கடையை பாத்துக்கோ. சரி பையா.
லெட்டர் பார்க்காம போறா?